சின்ன ஒரு கால்குலேஷன் தான். 80 ஆண்டுகள் நீங்களோ நானோ வாழ்ந்தால் கூட அதை நாட்களிலே கணக்கீடு செய்து பார்த்தால் வெறும் 29,200 நாட்கள் தான் வருகிறது. நாம் 70 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதை நாட்களிலே கணக்கீடு செய்து பார்த்தால் 25,550 நாட்கள் தான் வருகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் ரொம்ப காலம் வாழ்ந்தது போல் நமக்கு தெரிகிறது. நான் கூட இன்னும் ஓரிரு மாதங்கள் வந்து எனக்கு 49 முடிஞ்சிடும். ரொம்ப காலம் வாழ்ந்தது போல தான் தெரியுது. ஆனால் 80 வருஷம் வாழ்ந்தால் கூட 30,000 நாட்களை கூட அது எட்டாது. 80 வருஷம் வாழ்ந்தால் கூட 29,200 நாட்கள் தான், குறைவான நாட்கள் தான் நமக்கு. 100 வருஷம் வாழ்ந்தால் கூட 40,000 நாட்களை கூட நிச்சயம் எட்டாது. இவ்வளோ குறைவான காலம்தான். ஒவ்வொரு நாள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு வாரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு மாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு நம்ம பிறந்தோம் அந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ ஆண்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் வரும் அது நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும், அதோட உலகம் முடிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ரட்சிக்கப்படலையா, ரட்சிக்கப்படுங்க. தேவ ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படலையா, அனுதினமும் நிரப்பப்படுங்க. சத்திய வசனத்தினால் இருதயம் இன்னும் நிரப்பப்படலையா, ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை நீங்கள் வாசிங்க, வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. பரிசுத்தத்தின் அளவு, அந்த பர்சன்டேஜ் இன்னும் பெருக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்கள் கணவர் இன்னும் ரட்சிப்புக்குள் வரலையா, உங்கள் மனைவி இன்னும் ரட்சிப்புக்குள் வரலையா, உங்கள் குடும்பத்தில் யாரோ சிலர் இன்னும் உலக வழிபாடுகளுக்குள் சிக்கி கிடக்கிறாங்களா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நம்மை சூழ இருக்கிற மக்கள் ஆண்டவரை அறியாமல் பாதாளத்தை நோக்கி அநேகரின் கால்கள் விரைந்து கொண்டிருக்கிறதே. நாம் செய்யக்கூடிய கடமை என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவராஜ்யத்தை மக்களின் இருதயத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க தீவிரமாக நாம் செயல்படுவோம்.